தூய்மை என்பது ஈமானில ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்திருத்து தன்னுடைய ஆத்மாவை இரண்டு விதத்திலே பயன்படுத்துகிறான். நரகத்தினுடைய விடுதலை யாருக்கு என்று சொன்னால், காலை பொழுதை அடைகின்ற பொழுதே ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான். எத்தனை பேர் இந்த துஆவை மறக்காமல் செய்கின்றோம்? உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய உறவுகளோ, சொந்தமோ, பந்தமோ, நண்பர்களோ, செல்வம் எதுவுமே கிடைக்காது. நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய எந்த கேடுகளையும் எந்த ஆபத்துகளையும் என்னால் தடுத்து விட முடியாது. முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன? இன்றைக்கு நாம் நரகத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோமா அல்லது சூனத்தை நோக்கி நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தின் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக அல்லாஹ் அழித்து விட்டானே. இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது? ஒரு இஸ்லாமிய மாணவி வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி பேசக்கூடியவர்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் கேவலப்பட்டவரா போயிட்டானே. இவங்க எல்லாம் மதரசால படிச்சுட்டு வந்தாங்க. உண்மையிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் படிச்சாங்களா? ஒரு ஜமாத்து தலைவர் உருப்படுமாங்க அந்த ஜமாத்து? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தங்களை விருப்பவர்கள் என்ற இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல, நீண்ட ஹதீஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சுருக்கம், முஸ்லிமில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானில ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான் வ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். நீங்கள் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற இறைவனை புகழக்கூடிய இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இது அல்லாஹ்வுடைய தராசை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தராசை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளும் இந்த வானம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடப்பகுதியையும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒரு மூமினுக்கான ஒளி, பிரகாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், அதே போல நீங்கள் தர்மம் செய்கின்றீர்களே அந்த தர்மமும் உங்களுக்கு அது ஒரு அடையாளமாக, ஆதாரமாக ஆகிவிடுகிறது. நீங்கள் மூமின்கள் தான், இறை விசுவாசிகள் தான் என்பதற்கான ஒரு ஆதாரமாக அது இருக்கிறது. அதே போல பொறுமையாக இருத்தல் இருக்கிறது, அதுவும் உங்களுக்கு பிரகாசத்தை, ஒளியை தரக்கூடியது. ஒல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, நீங்கள் படிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறைவேதம், இந்த இறைவேதத்தை பொறுத்தவரை சிலருக்கு அது சாதகமாகவும் இருக்கும், சிலருக்கு அது பாதகமாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னார்கள், குல்லுன் நாஸ் யகுது ஃபபாயின் நஃப்ஸஹு ஃபமுஅதிகுஹா அவ் மூபிகுஹா. இதான் அந்த ஹதீஸினுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. ஒவ்வொரு மக்களும் காலை பொழுதை அடைகின்றார்கள்.
அப்படி காலை பொழுதை அடைகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்திருத்து தன்னுடைய ஆத்மாவை 2 விதத்திலே பயன்படுத்துகிறான். ஒரு சாரார் தன்னுடைய நப்சை, தன்னுடைய உடலை அல்லாஹினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் தன்னுடைய உடலை அல்லாஹினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுமையான அந்த நரகத்திலே கொண்டு தள்ளி விடுகின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியில, இந்த ஹதீஸில பல்வேறு இந்த சமூகத்துக்கு சார்ந்திருக்கக்கூடிய தேவையான செய்திகளை சொன்னார்கள். முதலில் ஈமானை பற்றி சொன்னார்கள். சுத்தம், அந்த சுத்தம் என்பது உங்களுக்கு ஈமானை தரும் என்றார்கள். அப்ப சுத்தம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும், அவன் வணக்கம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து அவனுடைய வாழ்நாளிலே எல்லா பகுதியிலும் அந்த சுத்தம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அந்த சுத்தத்தை ஈமானோடு என்ன செய்தாங்க, சம்பந்தப்படுத்தி சொன்னாங்க. அடுத்து சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகள் எல்லாம் இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தராசிலே மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அது ஒளி உங்களுக்கு பிரகாசமாக இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் உங்களுக்கு வந்து நிற்கும் என்ற செய்தியும் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், சதகா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள், அந்த தர்மங்கள் உங்களுக்கு ஆதாரமாக வந்து நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, பொறுமை, அந்த பொறுமை வந்து உங்களுக்கு பிரகாசமாக ஒளியாகவும் இருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னார்கள், குர்ஆன், இந்த குர்ஆனை பொறுத்தவரை ஹுஜ்ஜத்துன் லக்க வ அலைக்க, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார். இந்த குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தொடர்புகள் இருக்குமே ஆனால் இந்த குர்ஆன் உங்களுக்கு மறுமை நாளில் சாதகமாக வந்து நிற்கும். அதே நேரத்தில் இந்த குர்ஆனை நீங்கள் மறந்து விட்டீர்கள், இதுல தொடர்பு இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் உங்களுக்கு மறுமை நாளிலே பாதகமாக வந்து நிற்கும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் கடைசியாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே காலை பொழுதை அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், முஸ்லிம் என்று சொல்லல, ஒவ்வொரு மனிதர்களும் காலை அடைகின்றார்கள். அடைகின்ற பொழுது சிலர் தன்னுடைய உடலை நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொள்கின்றார்கள், இன்னும் சிலரோ நரகத்துல கொண்டு தன்னை என்ன செய்யறாங்க, உள்ள தள்ளி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். யாருக்கு விடுதலை, நரகத்தினுடைய விடுதலை யாருக்கு என்று சொன்னால், யார் இந்த உலகத்தில வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன உண்டு, சொர்க்கம் உண்டு. அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆத்மாவை, உடலை அந்த நரக நெருப்பிலிருந்து என்ன செய்றாங்க, காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த ஈமான், அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு மறுமையை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வேதங்களை நம்பி இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகின்ற பொழுது இறை வணக்கத்தோடு இறைவனுடைய அந்த அடிப்பணிதலோடு கட்டளையோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இது நாம் நம்மை நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான சிந்தனை என்பதை புரிந்து கொள்ள. ஏனென்று சொன்னால் காலை பொழுதை அடைகின்ற பொழுதே ஷைத்தான் நம்மளை வந்து வழி கெடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கின்ற பொழுதே நம்மை எப்படியாவது நரகத்துல கொண்டு நிச்சயம் விடணும், நம்மை எப்படியாவது திசை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஷைத்தானுடைய முயற்சி, கடுமையான முயற்சி, அதையும் உதறித்தான் நாம் இன்னைக்கு நினைச்சிருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புகாரில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாக்கிது ஷைத்தான் அலா காஃபியத்தி ராசி அஹதிக்கும், நீங்கள் தூங்குகின்ற பொழுது ஒவ்வொரு உங்களுடைய தலைமாட்டிலும் ஷைத்தான் உங்களுக்காக வேண்டி சதி செய்து அவன் பின்னி விடுகிறான், முடிச்சு விடுகிறான். 3 முடிச்சுகளை உங்களுக்கு என்ன செய்யறான், பின்னி விடுகிறான். அதுல ஒவ்வொரு முடிச்சு என்ன, முடிச்சின் போதும் அவன் அந்த முடிச்சியை போடுகின்ற போது சொல்கிறானா, அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு ரொம்ப நேரம் இருக்குது, இரவு இன்னும் இருக்குது, காலை பொழுதை அடையவில்லை, சுபுஹ் நேரத்தை அடையவில்லை, நீ இன்னும் தூங்கிக் கொண்டே இரு என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி ஷைத்தான் முதல் முடிச்ச போடுகிறான். 3 முடிச்சு. அந்த 3 முடிச்சில அப்ப எப்ப நம்ம இந்த போராட்டத்திலிருந்து நம்ம என்ன செய்றோம், வெளியே வர்றோம், ஷைத்தானோடு நாம் எப்படி போராடுகிறோம். அப்ப இந்த போராட்டம் என்பது தூக்கத்துல இருக்கிறோம், நல்லா தூங்குறோம், நல்ல தூக்கம் வருது, டயர்டா இருக்குது, நல்ல என்னது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க மாட்டோமாங்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் நாம் எதை எண்ணி நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னா, நாம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கடமையா இருக்கக்கூடிய
முதல் கடமை, நாளினுடைய முதல் கடமை சுபஹுடைய தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் நம்முடைய இந்த படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் எழுந்திருத்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இறைவா, இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் வாழ்ந்தார்கள். வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய படுக்கைக்கு சென்று அவர்கள் தூங்குகின்றார்கள். ஆனால் அதிலே சில பேர் கண்ணை துறக்காமல் அப்படியே சென்று விட்டார்கள். அதே நிலையில் மரணத்தை அடைந்து விட்டார்கள். அதே நிலையை இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். ஆனால் இறைவா, எனக்கு மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று முதலாக நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற போது சொல்லக்கூடிய இந்த துவா. இந்த துவாவை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்றோம்? எத்தனை பேர் இந்த துவாவை மறக்காமல் செய்கின்றோம்? அப்ப தூக்கத்துல அசதிதான் நமக்கு, நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாதுதான். ஆனாலும் ஷைத்தானுடைய இந்த போராட்டத்திலிருந்து விடுவித்து நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கணும், இந்த உடல் சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்னால் இந்த துவாவை ஓதினீர்கள், எழுந்திருத்தீர்கள் என்று சொன்னால் முதல் முடிச்சு அவன் போட்டான் பாருங்க ஷைத்தான், அந்த முடிச்சு அவிழ்ந்துடும். அடுத்து உடனடியாக என தூக்கத்துல அந்த போய் நம்முடைய முகத்துல தண்ணீரை தெளித்து தேய்த்து முகத்தை எல்லாம் கழுவி கால்களை கழுவி ஒது சேரம் பாருங்க, அதுவும் ஒரு சிரமம் தான். அப்ப அந்த வேலையை நீங்க செய்துட்டீங்கன்னா ரெண்டாவது முடிச்சும் உங்களுக்கு அவிழ்ந்து விடுகிறது. அத்தோடு முடிச்சுட்டு வேகமாக போய் சுபஹுடைய தொழுகை தப்பிவிடக் கூடாது என்று வேகமாக போய் என்ன செய்யறோம், சுபஹுடைய தொழுகையை தொழுதீங்கன்னு சொன்னா இந்த மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்துடும். படுக்கையில எழுந்திருந்தால் முதல் முடிச்சு, அடுத்து ஒது செய்தால் இரண்டாவது முடிச்சு, அடுத்து மூன்றாவது தொழுது விட்டோம் என்று சொன்னால் அதையும் என்ன செய்யுங்க, உடை திறந்து விடுகிறோம். அந்த நேரத்துல ஷைத்தான் அந்த நேரத்துல அந்த முடிச்சு அவிழ்க்கப்படாவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுகிறான். ஏன்னா அவன் போட்ட பிளான், அவன் போட்ட திட்டம், அந்த திட்டத்திற்கு இந்த முஸ்லீம் என்ன செய்துட்டாங்க, ஆளாகி விட்டாங்கிறதுனால அவனுடைய திட்டம், சதி திட்டம் வெற்றி பெற்றதுங்கிறதுனால சைத்தான் என்ன செய்யற, சந்தோஷப்படுகிறான். அப்படி நாம அந்த மூணு முடிச்சு உடைச்சு எரிந்து எழுந்திருத்து ஒது செய்து தொழுக ஆரம்பிச்சிட்டோம்னா சைத்தானுக்கு ரொம்ப கவலை வந்துருதான். இன்றைய தினத்திலே இந்த அடியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டானே, நம்ம போட்ட அந்த திட்டத்திலிருந்து என்ன செய்யறான், விடுபட்டு கொண்டானே என்று சொல்லி ஷைத்தான் கவலைப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய வாக்கியத்தையும் அந்த சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இறைவனை வணங்கக்கூடிய சுபஹுடைய தொழுகையும் தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் இந்த உடல் எங்க போகக்கூடிய உடல், நரகத்துக்கு செல்லக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதுங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை நமக்கு தரலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே இந்த உம்மத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்தார். எவ்வளவு செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை காப்பாற்றி நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, இந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் செல்ல வேண்டும், இந்த முஸ்லிம் உம்மத், இந்த உம்மத்துடைய உடல் அங்கே செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி கடுமையான முயற்சி செய்தாங்க. அந்த முயற்சியினுடைய விளைவாக இன்றைக்கு உலகத்துல நாம் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது வான் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, அல்லாஹ் சூரத்து நஜ்முடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே அவன் எதற்கு முயற்சி செய்கிறானோ அதான் கிடைக்கும். எதற்கு இந்த உலகத்திலே அவன் முயற்சி செய்கிறானோ அந்த முயற்சியினுடைய பலன்தான் மறுமை நாளிலே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய உறவுகளோ, சொந்தமோ, பந்தமோ, நண்பர்களோ, செல்வம் எதுவுமே கிடைக்காது. நீங்க எதற்காக முயற்சி பண்ணீங்க, அந்த முயற்சிக்கான அந்த பலனை மறுமை நாளிலே நீங்க என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனத்தை இறக்குறான், வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், போய் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லுங்கள், நரகத்தினுடைய எச்சரிக்கை சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு மேல ஏறி நின்று அந்த மக்காவுடைய நகரத்திலே சொன்னார்கள், யா மாஷர குரைஷ், குறைஷி மக்களே, இஷ்தரு அன்ஃபுஸக்கும், குறைஷி மக்களே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய எந்த கேடுகளையும் எந்த ஆபத்துகளையும் என்னால் தடுத்து விட முடியாது. நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, உங்களுடைய நகரத்திலே வாழ்ந்தவன், உங்களுடைய மொழியை பேசக்கூடியவன், உங்களை சார்ந்தவன், ஆனாலும்
மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து நிற்கின்ற பொழுது உங்களுக்கு நான் எதையும் செய்ய முடியாது. எனவே உங்களுடைய நப்சை, உங்களுடைய உடலை நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக அழைத்தார்கள். அப்துல் முனாஃபுடைய கூட்டமே, அப்துல் முத்தபுடைய பிள்ளைங்களே, சஃபியாவே, அதே போல ஃபாத்திமாவே, எல்லாத்தையும் அழைச்சு சொன்னாங்க, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய எந்த வேதனையும் இந்த முஹம்மதால் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் உங்களுடைய உடலை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இன்றைய சமூகத்தினுடைய நிலை என்ன? முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன? இன்றைக்கு நாம் நரகத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோமா அல்லது சூனத்தை நோக்கி நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய உடலை நாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நஃப்ஸை நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த இஸ்லாமிய சமூகத்திலே, எந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஹலாலும் ஹராமும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அந்த இஸ்லாமிய சமூகத்திலே இந்த ஹலால் ஹராம் இல்லை. சர்வசாதாரணமாக இன்னைக்கு முறைகேடுகள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிறருடைய சொத்துக்கும் பிறருடைய காசுக்கும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆசைப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்ப நரகத்தினுடைய பயம் நமக்கு இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபவல்லாஹி லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், மக்களே உங்களுக்கு வறுமை வந்து விடும் என்று நான் கவலைப்படவில்லை. எந்த இறை தூதர் சொல்கிறார்? காலம் முழுக்க எளிமையான வாழ்க்கையோடு வறுமையோடு வாழ்ந்த அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும். எதை பயப்படுறான் தெரியுமா? இதுக்கு முன் சென்ற சமூகங்கள், உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் எத்தனையோ பேர் நல்ல வாழ்ந்தாங்க, ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், சொகுசாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள், எவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இந்த உலகத்திலே செல்வத்தையும் செல்வாக்கையும் எல்லாத்தையும் அடைவதற்காக வேண்டி போட்டி போட்டாங்க. ஒருவர் இன்னொருவரை கொண்டார், ஒருவர் இன்னொருவரை மிதித்தார், ஒருவர் இன்னொருவரை வீழ்த்தினார். வீழ்த்தி நாம் எப்படியாவது முன்னுக்கு வரணும், நாம சம்பாதிக்கணும், நாம நல்லா இருக்கணும் என்று அவளுக்கு மத்தியிலே தேவையில்லாத போட்டிகளை போட்டு இந்த உலகத்திலே நல்ல வாழ்ந்தாங்க. ஆனால் அவருடைய இறுதி நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அவர்களை அழித்து விட்டான். அல்லாஹ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டுழியத்தின் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக அல்லாஹ் அழித்து விட்டானே, அதே போன்ற சமூகமாக என்னுடைய உம்மத் மாறிவிடக் கூடாது என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை எண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், அது தனி மனிதர்களாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல் இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா, நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா என்பதையெல்லாம் நாம யோசித்து பார்க்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எந்த அழகாக தத்ரூபமாக நமக்கு சொல்லிட்டு போனாங்க, எந்த அளவுக்கு சொன்னாங்க. ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், யூஷிக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அகலத்திரா ஃபஸாதிஹா. மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், இந்த உம்மத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். என்ன காலம் தெரியுமா? உணவுக்கு அழைப்பதை போல உங்களை மக்கள் போருக்கு அழைப்பார். உணவுக்கு உங்களை அழைப்பதை போல உங்களை அழைப்பார்கள், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சஹாபாக்கள் விளங்கிக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியானால் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது. அண்டைய நாளில் அண்டைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் குறைவான இருப்போமா, சிறுபான்மை மக்களாக இருப்போமா, குறைந்த எண்ணிக்கையில் இந்த உலகத்திலே வாழுவோமா, அதனால் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட பேராபத்துகள் வருகிறதா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீருன் வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல். அன்றைக்கு நீங்க குறைச்சலா இருக்க மாட்டீங்க, எண்ணிக்கையில பெருவாரியாக இருப்பீர்கள், நீங்கள் பெரிய கூட்டமாக இருப்பீங்க. ஆனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்காது, இந்த ஈமானுடைய வெளிப்பாடு உங்களுடைய உள்ளத்துல இருக்காது. நீங்கள் நீர் அடித்து செல்லக்கூடிய குப்பை கூடைகளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வல யன்சி அல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும் வல யக்ரிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன.
அல்லாஹ் இந்த சமூகத்தை எவன் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ சதிகாரர்கள், அந்த சதிகாரனுடைய உள்ளத்திலே உங்களுடைய பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். எந்த சமூகம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய காலத்திலே அவர்கள் வாழ்கின்ற பொழுது அன்றைக்கும் எதிரிகள் இருந்தார்கள், சூழ்ச்சியாளர்கள் சதிகாரர்கள் இருந்தார்கள், இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வசதி கொடுத்தான் தெரியுமா? முகம்மது என்ற பெயரை கேட்ட உடனே 1 மாச தூரத்தில் இருக்க வேணும் அஞ்சுவான். 1 மாத தூரத்தில் இருக்கக்கூடியவனும் அஞ்சுவான். இந்த முகம்மதுக்கும் இந்த முகம்மதுடைய கூட்டத்திற்கும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஈமானிய வலிமையை கொடுத்தான். எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எவ்வளவு பெரிய போர், எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணியை, உறுதியை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு எதிரிகளுடைய பயத்துல உங்களுடைய அச்சத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுக்கு வகனை போட்டு விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, காயில் யா ரசூலல்லாஹ் ஒமல் வகனு, அல்லாஹ்வுடைய தூதர் வகன்னா என்ன? வகனை போட்டுருவானா என்ன? இது என்ன ஒரு வைரஸா? என்ன போட்டுருவான் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத்துடைய நிலை என்ன ஆயிரும்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் உலக வாழ்க்கை நீங்கள் என்ன செய்வீங்க? வாழ்வதற்கு ஆசைப்படுவீங்க. உலகத்துல இன்னும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உலக வாழ்க்கை ஆசைப்படுவீங்க. மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். சஹாபாக்களை பத்தி அன்னைக்கு எதிரிகள் சொன்னார்கள் இல்லையா? ஏ மக்களே, இதோ நீங்கள் எதிர்கொள்கின்றீர்கள் போரிலே, இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஒருபோதும் மரணத்தை எஞ்ச மாட்டார்கள். சஹாபாக்களோட வரலாற்றை நம்ம பற்றி பார்ப்போம். அப்ப அப்படி வாழ்ந்து அப்படி வீரத்தோடு தீரத்தோடு வாழ்ந்த அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்னா, அப்ப என்ன நிலைக்கு இந்த சமூகம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்மை ஈமானோடு வாழச் செய்கிறான், இஸ்லாத்தோடு வாழச் செய்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் வாழ்க்கையை அனுதினமும் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உடல் எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு செல்லக்கூடாது. அப்ப இது முஅத்திகுஹா, அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய உடல் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஈமானுக்கு இருக்கக்கூடிய வலிமை. அடுத்த ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க? வமூபிகுஹா, இன்னொரு கூட்டம் யாரு? அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். தங்களுடைய உடலை நரகத்துல கொண்டு போட்டுருவாங்க. யாரு? ஈமான் கொள்ளாத காஃபிர்கள். அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவுதான் அனுபவித்தாலும், அவர்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து, உடையிலிருந்து, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, வாழக்கூடிய இடங்களிலிருந்து அத்தனையுமே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நியாமத்து தான். அதனால்தான் முஸ்லீமே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய நியாமத்தை சொல்லும் போது, இந்த அடியான் ஒரு கவலை உணவை சாப்பிட்டு விட்டு 1 மணிக்கு தண்ணீர் குடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யறான் பாருங்க, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய காஃபிர்களை பொறுத்தவரையில என்னதான் இந்த உலகத்திலே பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும், அந்த உடல் அத்தனை உடலும் அல்லாஹ்வை நிராகரித்த காரணத்தினால் மறுமையிலே நரகத்துக்கு செல்லக்கூடியது. அதை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி காமிக்கிறான். அதுல ஒரு இடத்துல வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன். காஃபிர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்துல போய் அல்லாஹ்வுடைய அந்த மண்டபத்தில் இருக்கின்ற போது தலைகுனிந்து நிற்பார்கள், வெட்கத்தோடு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அப்படி நின்று கொண்டு சொல்வார்களாம், இறைவா, உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களுக்கும் ஓரிரை கொள்கை, ஒரு இறைவனை பற்றி சொல்லப்பட்டது, மறுமை வாழ்க்கை சொல்லப்பட்டது, எல்லாமே எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் நாங்க என்ன செய்தோம்? கேட்டோம், செவிமடுத்தோம். ஆனா என்ன செய்யல? அந்த வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவா, இன்னொரு வாழ்க்கை எங்களுக்கு உலகத்திலே தருவாயாக, தந்தால் உன்னை ஏற்று வாழக்கூடிய, உன்னை ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்று நாளை மறுமை நாளிலே காஃபிர்கள் சொல்வார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஏன்? இன்னொரு வசனத்துல அவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், வயகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. நாளை மறுமை நாளிலே நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களை, அவ்வளவு வேதனைகளை, நரகத்தினுடைய வேதனைகளை பார்த்துவிட்டு அன்றைய தினத்திலே அவன் சொல்லுவான், இறைவா, இந்த உலகத்திலே நான் இந்த நேரத்திலே என்னை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவாயா, நான் நின்று என்னை விசாரித்து இந்த விசாரணை இறுதி கட்டமாக என்னை நரகத்தில் போட்டு அந்த வேதனை நான் அனுபவிக்க வேண்டும். எனவே அதுல கொண்டு விட்டுறாத, என்ன
மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவாயாக என்று காபிர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலை என்ன? அப்போ ஒவ்வொரு உடலும் நிராகரிக்கக்கூடிய உடல் எங்கதான் போகும்? நரகத்துக்கு போகும். அது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அதாபா, வேதனையில மிக குறைந்த ஒரு மனிதனை அல்லாஹ் மறுமை நாள்ல கொண்டு வருவான். கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பானா, லவ் கானத் லக துன்யா வமா ஃபீஹா அகுன்த முஃப்ததியன் பிஹா. இந்த உலகத்தை பார்த்தல்ல, எவ்வளவு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு உலகம், பெரிய பரப்பளவு கொண்டது. இந்த உலகத்துல அந்த உலகத்தை போல இன்னொரு மடங்கையும் அல்லாஹ் உனக்கு தந்து இன்னைக்கு நீ அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிக்க போறிய வேதனைய, நரகத்தினுடைய வேதனைய, அதை தடுப்பதற்காக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை போல 2 மடங்கு அளவுக்கு உனக்கு செல்வம் இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்தில் இப்போது ஈடாக கொடுக்க நீ ஆசைப்படுவாயா, கொடுத்துருவியான்னு கேட்பான். மனிதன் அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த நரக வேதனை பார்த்துட்டு சொல்வானா, நான் இறைவா கொடுத்துருவேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த உலகத்துலதான் எதான் சேர்க்கணும் வைக்கணும் என்று இந்த ஆசை எல்லாம் இன்னைக்குத்தான். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அதாவை பார்த்து விட்டு ஒண்ணுமே தேவையில்லை இறைவா, இந்த உலகத்தை போல 2 மடங்கு தந்தால் அதையும் உனக்கு நான் ஈடாக தந்து விடுவேன் என்று சொல்வான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, கத அரத்த மின் கஹ்வன மின் ஹாதா, இவ்வளவு பிரமாண்டமான செல்வங்களை எனக்கு ஈடாக இன்னைக்கு தருவேன் என்று சொல்கின்றாயே, இதைவிட லேசான, இதைவிட மிக எளிமையான ஒன்றைத்தான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? உலகத்துல நீ வாழ்கின்ற பொழுது ஆதமினுடைய முதல் தந்தை, அந்த தந்தையினுடைய முதுகு தண்டுவரை நீங்கள் இருக்கின்ற பொழுது வான்லா துஷிரிக்க பி, எனக்கு நீ இணை வைக்காதே, என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொண்டவனா இந்த உலகத்திலே வாழு, என்னை நீ நிராகரிக்காதே என்று நான் உனக்கு சொன்னேன். அன்றைக்கு நீ மறுத்து விட்டாய். ஆனா இன்றைக்கு நீ பெரிய வேதனையை எதிர்கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரில நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னார். அப்ப எவ்வளவு பெரிய இழிவுங்க, எவ்வளவு பெரிய இந்த உலகத்துல நீங்கள் எவ்வளவுதான் வாழ்ந்தால், என்ன ஆடம்பரத்தை, என்ன வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உடல் கடைசி எங்கதான் நம்ம போகுது? போறது எங்கதான்? நரகத்திற்கு தான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய எச்சரிக்கை நமக்கு நிச்சயிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த பாவிகளுக்கு, இந்த காபிர்களுக்கு இடது கரத்திலே என்ன செய்யப்படும்? ஏடுகள் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது அவன் சொல்லுவானா, நல்லா தெரிஞ்சு போச்சு, அல்லாஹ்வுடைய வேதனை வருது, நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கிறது, தயாராக நரகம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. உலம் மாதிரி மாஹிசாபியா, இன்றைக்கு என்ன நடக்கும், எப்படி நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்கிறது கூட எனக்கு விசாரணை பத்தி தெரியவில்லையே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, என்னுடைய நிலைமை முடிந்திருக்க வேண்டுமே, இன்னைக்கு நான் இப்படி நின்று பேசிக் கொண்டிருக்க கூடாது, முடிந்திருக்க வேண்டுமே. மா அகனா அன்னி மாரியா, இந்த உலகத்துல எவ்வளவு செல்வங்களை சேர்த்தேன், அது என்னை காப்பாற்றவில்லையே. ஹலகா அன்னி சுல்தானியா, எத்தனை பவர்ல இருந்த உலகத்துல, கை நீட்டினால் அவ்வளவு வேலை நடக்கும், கண்ணசத்தால் அவ்வளவு வேலை நடக்குமே, எத்தனை பவர்ல இருந்தேன், எந்த பவரும் என்னை காப்பாற்றவில்லையே என்று புலம்புவான். அல்லாஹ் சொல்வான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூஹு, இவனை புடியுங்க, கட்டுங்க, சங்கிலியால் கட்டி இவனை நரகத்திலே கொண்டு இழுத்து செல்லுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரஉஹா 70 திரான் ஃபஸ்லுகு, 70 முழ நீளங்க அந்த சங்கிலியால் கட்டி இவனை கொண்டு விட்டுருங்க, நரகத்துல தள்ளுங்க. காரணம் என்ன? இன்னஹு லா யுமினு பில்லாஹில் அஸீம், இவன் மகத்தான அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. யாருக்குங்க? இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்துணை காபிர்களுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்திருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். இறைவா, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலை துவா, மாலை துவால சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா அஸ்பஹனா, அந்த துவாவுல சொல்லும் போது சொல்றாங்க, இறைவா, நான் ஒவ்வொரு நாள் காலையும் அடைகின்ற பொழுது என்னுடைய மூதாதை தந்தையர் இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அதிலேயே என்னை வாழச் செய்வாயாக என்று ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் துவா செய்தார் என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே காலை பொழுதை அடைகின்ற பொழுது நம்முடைய உடல் அது சுவனத்துக்கு செல்லக்கூடிய உடலாக, அதற்காக அமல் செய்யக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய உடலாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியல்ல வேண்டும் என்பதை கூறி முதல் வரை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல
இறுதி சமூகமாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இனி நபியும் வரமாட்டாங்க, இனி எந்த சமூகமும் வரப்போவாது. அடுத்து நெருக்கமாக நம்மை நோக்கி கியாமத் நாள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இறுதி நாளை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உலகத்துல நீங்கள் வாழுகின்ற பொழுது இறுதி நாள் எப்போ வரும்? கியாமத் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துல நீங்கள் வாழக்கூடிய காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக நல்லவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்து விடுவான். நல்லடியார்களுடைய உயிரை அல்லாஹ் எடுத்து விடுவான். உலகத்துல எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் பாவிகளும் அயோக்கியர்களும் அவர்கள் தான் இருப்பாங்க. தீயவர்கள் தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அந்த நிலையில் தான் அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வந்து இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப இன்னைக்கு இந்த சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது? நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அழிவை நோக்கி செல்கிறது. இந்த சமூகம் அழிவை நோக்கி செல்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல ஒண்ணுதான், எந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைப்பாக ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்களோ, எந்த சமூகத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்களோ, அந்த கட்டுக்கோப்புகள் எல்லாம் இன்னைக்கு உடைந்து சமூகம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மீடியாக்கள்ல ஒரு நடிகர் வருகிறார், புதுசா ஒரு நடிகர் வந்திருக்காரு, முளைச்சிருக்காரு, மதுரைக்கு வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே கூட்டத்தை பார்க்கணுமோ, கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம். ஏதோ அந்த இடம் வந்து போர்க்களம் நடந்தமா ஆயிடுச்சு. அந்த இடத்த மீடியாக்கள் டிவிகள் என்ன செய்யறாங்க, ஒளிபரப்பு செய்கின்றார்கள். அத்தனை சப்பலும் கிடக்கு. அந்த சப்பலை வாங்கிறதுக்கு ஒரு வயலுக்கு என்னதுக்கு வக்கு இருக்காது. எந்த கூட்டம் அந்த நடிகரை பார்க்க வந்துச்சோ அந்த சப்பல் வாங்கிறதுக்கு கூட வக்கு இல்லாத, வசதி இல்லாத இத்தனை பேர் இருந்திருப்பான். ஆனா தளபதி வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி உளுந்து பார்க்கறான். சரி போயிட்டு ஒளிஞ்சு போட்டு. அது பெரிய வேதனை என்னன்னா, அதுல ஒரு இஸ்லாமிய ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு முஸ்லிம் மாணவி அவரை பார்த்த உடனே அப்படியே பூரித்து போய் உடம்பெல்லாம் சிலிர்த்து, உலகத்துல இது என்னமோ அல்லாவை கண்ட மாதிரி, அல்லாவுடைய ரசூலை கண்ட மாதிரி, சொர்க்கத்தை பார்த்த மாதிரி அப்படியே பூரித்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, ஏன் பாரு நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு என்னமோ ஒரு வித்தியாசமான ஒன்றை கண்டதை போல அந்த பெண் என்ன செய்றார், நிக்கிறாள். அதை வீடியோக்காரன் என்ன செய்தான், வீடியோ எடுத்து இன்னைக்கு மீடியாக்கள் ஃபுல்லா பரப்பான். யாருங்க, ஒரு இஸ்லாமிய மாணவி வீட்டுக்குள்ளே அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பத்தி பேசக்கூடியவர்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எதுக்கு பின்னாடி போதுங்க? இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போய் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு என்ன சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள போன மாதிரியான ஒரு ஃபீலிங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணு பப்ளிக்ல சொல்றான்னா சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது யோசித்துப்பார். கேவலம், கேவலப்பட்டவரா போயிட்டான் இன்னைக்கு உலமாக்கல் அணியா. ஆனா அத்தனை பேரும் இன்னைக்கு மதவெறியர்களோடு கொண்டு நிற்கிறான். இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஓட்டை, வாக்கு வங்கிகளை அப்படியே சல்லச்சடையாக பிரிச்சு என்ன செய்யணும், எப்படியாவது சமூகம் உட்படக்கூடாது, இந்த சமூகத்தை கேட்க ஆள் இல்லை என்று சொல்லி எத்தனையோ திட்டங்களை தீட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா தளபதின்னு போட்டு அந்த தளபதிக்கு கீழே உலமாக்கல் அணியா. என்ன இவங்க எல்லாம் மதசால படிச்சுட்டு வந்தாங்க? உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலையும் படிச்சாங்களா? யாருக்கு முன்னாடி போறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பெரிய மார்க்கத்தை சொல்லி தந்தார்கள். உன்னுடைய எதிரியார், உன்னுடைய நண்பனியார் என்பதை நீ வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சிந்திச்சு செயல்படணும். அது கூட தெரியாம பொதுமக்கள் தான் இன்னைக்கு கூட்டம் கொள்ளுறாம எவன்ட்டியா விழுந்து கடைசியா ஓட்டு வங்கி கொண்டு கொடுத்து அப்ப பிஜேபி வந்துட்டான், RSS வந்துட்டான், சங்கி வந்துட்டான்னு ஒப்பாரி வைக்கிறது. அப்ப அந்த வேலையை இன்னைக்கு நம்ம நாட்டுல அழகான முறையிலே ஆட்சியாளர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது பொதுமக்கள் தான் போய் முட்டாள்தனமா விழுறான்னா, மதரசாவில படிச்சு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பேசக்கூடிய உலமாக்கள் அணின்னு சொல்லி இன்னைக்கு கூட்டமா போய் நிற்கிறான். என்ன வழங்குறாங்க? இவன் யார்? இவனுடைய சுயரூபம் என்ன? யாருக்கு பினாமியாக இவன் வேலை செய்கிறான்? எதுவும் யோசிக்கிறது, எதுவும் யோசிக்கல. அப்போ ஒரு மதரசால படித்திருக்கக்கூடிய உலமாக்கள் அறிஞர்கள் என்று சொன்னால், அந்த அறிஞர்களுக்கு கொஞ்சமா புத்தி வேணுமா இல்லையா, அறிவு வேணுமா இல்லையா? யாருக்கு பின்னாடி போறோம், யாருக்கு கொடி பிடிக்கிறோம், யாருக்கு ஓட்டு போட போறோம், மக்களை எதன் பின்னாடி இழுத்து செல்கிறோம்ங்கிற சிந்தனை வேணுமா இல்லையா? அதுல ஒரு பெரிய வேடிக்கை, ஒரு ஜமாத் தலைவரா கோயம்புத்தூர்காரு, அவர் பகிரங்கமா சொல்றாரு, இவங்கள்ட்ட தான் நம்ம கூட்டணி வைக்கணும், வச்சாதான் நல்லது, இவரெல்லாம் வல்லவர், இந்த பிரதமர் தான் நம்ம. ஒரு ஜமாத்து தலைவர் உருப்படுமாங்க? அந்த ஜமாத்து உருப்படுமா? அந்த ஜமாத்துக்கு இப்படி ஒரு தலைவரும் கொண்டு வச்சிருக்கிறான். அடுத்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, நாட்டினுடைய நிலை என்ன,
இந்தியாவுடைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நிலை என்ன? யாருக்கு பின்னாடி போகணும் யோசிக்கிறது இல்லைங்க. இந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு சமூகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெரிய ஒரு அழிவின் பக்கம் இந்த சமூகத்தை கொண்டு போறாங்கிறதுல மாட்டு கருத்து இல்லை. அதனால்தான் பல சம்பவங்கள் நடக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் அறிவை தந்திருக்கான். பகுத்தறிவுங்கிறது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் இந்த பகுத்தறிவினால் சிந்தித்து சொர்க்கத்துக்கு போறோம். இந்த பகுத்தறிவினால் சிந்திக்காதனால ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகுது. அப்ப அந்த பகுத்தறிவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா அதன்படி செயல்படணுமா இல்லையா? எனவே அப்படிப்பட்ட செயல்படக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அல்வாடாக.